ஊரக உள்ளாட்சி தனி அதிகாரிகள் நியமனம் உள்ளிட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். கனிமங்கள் உள்ள நிலங்களுக்கு வரி விதிப்பிற்கான மசோதாவிற்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். கனிமங்கள் உள்ள நிலங்களுக்கு வரி விதிப்பதற்கான மசோதாவிற்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். இரண்டு மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். இது குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் ஷியாம். வணக்கம் ஷியாம், சொல்லுங்கள். நீண்ட நாட்களாக ஆளுநர் RN ரவி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் இருக்கிறார் என வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்போது 2 மசோதாக்களுக்கு அவர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். 2 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்திருப்பது வரவேற்கத்தகுந்த விஷயம்தான். மீதி நிலுவையில் இருக்கும் மசோதாக்களுக்கும் அவர் விரைவில் ஒப்புதல் தர வேண்டும் என்பதுதான் நமது வேண்டுகோள். இதுல ஒரு மசோதா முக்கியமானது. அது எது என்றால், ஊராட்சிகளுக்கு அரசு சார்பிலே செயலாளர்களை, அதிகாரிகளை, தனி அதிகாரிகளை நியமிப்பதற்கான மசோதா. அது ஆளுநர் ஒப்புதல் அளித்துத்தான் ஆக வேண்டும். காரணம் என்னவென்றால், பஞ்சாயத்துகளின் பதவி காலம் முடிந்து விட்டது. பதவி காலம் முடிந்த பிறகும் பதவியில் நீடிப்பதற்கு பஞ்சாயத்து தலைவர்கள் ஆளுநர்கள் கிடையாது. எனவே பதவி காலம் முடிந்த பிறகு பஞ்சாயத்து நிர்வாகத்தை கவனிப்பதற்கு ஆள் வேண்டும். அதற்கான அரசு அலுவலர்கள், அது நியமனம் தொடர்பான மசோதா. அதை நிலுவையில் வைத்திருந்தால் உச்சநீதிமன்றம் சவுக்கு எடுத்து அடிக்கும். எனவே வேறு வழி கிடையாது. 2வது மசோதா ஒரு வகையில் அது பின்விளைவுகளையே ஏற்படுத்தக்கூடியது. அதாவது கனிம வளம் நிறைந்த நிலங்களுக்கான வரி. அதே நேரத்தில் கனிம வளங்களை மத்திய அரசு வெட்டி எடுக்கும் போது அதற்கான உரிமை தொகை, ராயல்டி தர வேண்டும் மாநிலங்களுக்கு என்று உச்சநீதிமன்றம் 2 மாதங்களுக்கு முன்பு தீர்ப்பு கொடுத்தது. அதுல பெரிய பலனடைந்து ஜார்க்கண்ட் போன்ற கனிம வளம் நிறைந்த மாநிலங்கள். தமிழ்நாட்டில் கனிம வளம் என்பது பெரிய அளவுக்கு கிடையாது. ஆனால் நமக்கு நெய்வேலி போன்ற பகுதிகளிலிருந்து பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுப்பது போன்ற பகுதிகளிலே நமக்கு உரிமை கிடைப்பதே இல்லை, ராயல்டி கிடைப்பதே இல்லை. அது பல ஆயிரம் கோடி ரூபாய் வரும். எனவே இதோடு சேர்த்து அதையும் அந்த விஷயத்திலும் தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தி நமக்கு உரிய ராயல்டியை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி பெற்றுத்தர வேண்டும் என்பது எனது எதிர்பார்ப்பு. இணைப்பில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஷியாம்.